ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஜி ஸ்கூல் குக்கிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கான பியூட்டி டிப்ஸில் நம்மளுடைய ஃபேஸில் இருக்கிற ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ் இதெல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணலாம், அதுக்குண்டான ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம். ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஃபேஸை வந்து சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக, ஒரு பார்லருக்கு போனால் நம்மளுடைய ஃபேஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்ம வீட்டிலே வந்து எப்படி வந்து சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக, நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுவதுமாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானும் ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஒரு க்ளீனான பவுல் ஒன்று எடுத்திருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு வந்து நீங்கள் வந்து வீட்லேயே அந்த கடலை பருப்பை வந்து நல்லா சுத்தம் பண்ணி கழுவி காய வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுதான் வந்து நம்மளுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்கும். கடைகளில் விற்கிற கடலை மாவுலாம் வந்து நிறைய வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் கலந்துருப்பாங்க. ஸோ வந்து நீங்களாக ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச கடலை மாவு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதுதான் நம்மளுக்கு எஃபெக்டிவான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துருக்கேன். இது வந்து நம்மளுடைய ஃபேஸில் இருக்கிற ஆன்டி பாக்டீரியலெல்லாம் வந்து நீக்கி நம்மளுடைய ஃபேஸ்க்கு ஒரு கோல்டன் க்ளோ கொடுக்கும். பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் வந்து நம்மளுடைய ஃபேஸ்க்கு ஒரு பெஸ்ட்டு மாய்ஸ்சரைசர்னு சொல்லலாம். அதுவும் குறிப்பாக இந்த வின்டர் சீசனில் நம்மளுடைய ஃபேஸை வந்து எப்பயுமே ஒரு ஈரப்பதத்தோடு ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கோம், சாஃப்டாக ஸ்மூத்தாக வச்சுருக்கோம். அது கூடயே நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். இது வந்து ஓவர் நைட்டில் நீங்கள் வந்து அரிசியை வந்து ஊற வச்சு அந்த தண்ணியை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நைட்டில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு ரைஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஊற விட்டுருங்க. அந்த தண்ணியை காலையில் எடுத்து நீங்கள் ஃபேஸ் பேக்கு யூஸ் பண்ணலாம். ரொம்பவே வந்து நம்மளுடைய ஃபேஸ்க்கு ஒரு எஃபெக்டிவான லுக் கொடுக்கும். இந்த ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ் நீக்கக்கூடிய ஃபேஸ் பேக் நம்மளுடைய ஃபேஸில் என்னென்ன வேலை செய்யும்னு பார்க்கலாம். இந்த கடலை மாவு வந்து நம்ம ஃபேஸ்க்கு ஒரு ஸ்க்ரப்பராக யூஸ் ஆகுது. அந்த ஸ்க்ரப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கிற ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ் இது எல்லாமே ரிமூவ் ஆகி வந்துடும். அடுத்ததாக வந்து மஞ்சளை வந்து நாம் சேர்க்கும்போது அந்த ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ் ரிமூவ் ஆகி வரும்போது அதுக்குள்ளே ஆன்டி பாக்டீரியலாக இது வந்து ஒர்க் ஆகி மேற்கொண்டு அந்த ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ் வராமல் தடுக்கும். அடுத்ததாக தயிர் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸை வந்து எப்பயுமே மாய்ஸ்சரைசராக வச்சுருக்கும். அடுத்ததாக இந்த ரைஸ் வாட்டர் நம்மளுடைய ஃபேஸை வந்து ஒரு வழவழப்பு தன்மையாக நல்லா வந்து ஒரு ஈவன் டோனாக, மேடும் பள்ளமாக இல்லாமல் ஒரு ஈவன் டோனாக நம்மளுடைய ஸ்கின்னை வந்து வச்சுருக்கும். இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சமாக எடுத்து ஃபேஸை நல்லா முதல் வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எடுத்து ஒரு ஸ்க்ரப் மாதிரி கொடுங்க. இந்த மூக்காண்டை, இந்த மூக்கு இடுக்குகள்லாம் நல்லா ஒரு ஸ்க்ரப் மாதிரி கொடுங்க. ஒரு 5 நிமிஷம் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதையே நீங்கள் ஒரு ஃபேஸ் பேக்காக போட்டு ஒரு 15 நிமிஷம் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணிவிடுங்க. வாரத்தில் 2 வாட்டி இதை யூஸ் பண்ணால் போதும். உங்களுடைய ஃபேஸ் வந்து ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ் இல்லாமல் ஒரு சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் க்ளீனாக இருக்கும் ஃபேஸு. ஒரு பார்லருக்கு போன எஃபெக்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். until then bye from விஜி.